அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஆட்சி வந்தவருக்கு மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. நகராட்சியில கடைக்கு 150% வரி, வருஷம் 6% உயர்த்தப்படும். வீட்டுக்கு 100% வரி உயர்வு, வருஷம் 6% உயர்வு. குடிநீருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி. இப்படி மக்கள் மீது வரி சுமத்த காரணத்தால மக்கள் கடும் சோதனையில் தத்தளிக்கக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதிமுக ஆட்சி பண்ண பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு வரி சுமை, விலைவாசி இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதிமுக ஆட்சி உங்களால் அமைந்தவுடனே முதல் கட்டமா எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவரவர் வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும். 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஸ்டாலினும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த தேர்தல் அறிக்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில் 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாரு. அதில் தானே கொள்ளையடிக்க முடியும், அதில் ஊழல் பண்ண முடியும், அதில் குடும்பத்துக்கு வருமானம் வரும். நாம அப்படி இல்லை, மக்களுக்கு நேரடியா அரசு அறிவிக்கின்ற திட்டம் போய் சேர வேண்டும். அந்த அடிப்படையில் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்தப்படும் அறிவிப்பு நம்முடைய அறிவிப்பு. எல்லா குடும்பத்துக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். விலையில்லா ஃப்ரிட்ஜ் எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியத்தில் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு தை பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். இப்ப நகர பேருந்துல மகளிர் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க.